தலைவா வாயிலே சுட்டுருக்கலாம்ல, ரொம்ப பேசுவானே. வாயில இல்லடா, அவன் கையில தான் நிறைய வேலை செய்யறான். ஐயோ என்ன ஏனே இப்படி பண்ணிட்டீங்க? நான் ஒன்னும் சுடலடா, இன்ஸ்பெக்டர் தான் டென்ஷன்ல ஒன்னு சுட்டார். என்ன இன்ஸ்பெக்டர், பேசிக்கிட்டு இருக்கும் போதே பொட்டுன்னு போட்டீங்க. இதுக்கு என்ன செக்ஷன் தெரியுமா? வித்தவுட் சுகரா? சுகரா? என்ன இன்ஸ்பெக்டர், ஒரே ஒரு துப்பாக்கி சூட்டுக்கே வெளவெளத்து போயிட்டீங்க. தென் மாவட்டங்கள்ல 13 அப்பாவி ஜனங்களை துப்பாக்கி சூடு நடத்தி கொன்னது நீங்க தானே? உங்க போலீஸ் தானே? பொதுமக்கள்னா உங்களுக்கு அவ்வளோ கேவலமா போச்சா? ஏன் இந்த மாதிரி அயோக்கிய அரசியல்வாதியை சுடுங்க. கோபால், வன்முறையை தூண்டுறியா? தூண்டுறாராமா, தூண்டு தூண்டு. யாரு? நான் வன்முறையை தூண்டுறேன்னா நீ வன்முறையை தூண்டுறியா? போலீஸ்காரன் துப்பாக்கி எடுத்து உன் அலைய போட்டது வன்முறையா, இல்ல நான் பேசுனது வன்முறையா? கண்டுபிடிச்சாரியா? ஏய், சட்ட ஒழுங்கு பிரச்சனை பண்றேன்னு உன் சட்டைய கட்டி உள்ள தள்ளிடுவேன். என்கிட்ட வச்சுக்காத. வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. நான் இங்க மட்டும் இல்ல, பல வருஷமா ஊரு ஊரா தெரு தெருவா ஒத்த ஆளா நின்று சுத்திக்கிட்டு இருக்கேன். தொட முடியுமா என்ன? பணத்துக்காக பல்ல இழிச்சுக்கிட்டு உங்களுக்கு தான் ஏன் ஓட்டு போடுறாங்க? ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை என்ன சட்டமன்றத்துக்கு அனுப்புங்கயா. அம்புடு பயலையும் சுளுக்கு எடுக்கிறேன். சுளுக்கு எடுக்கிறேன்னா இல்லையா பாரு. நீங்க பேசிக்கிட்டு இருங்க, அதுக்குள்ள நான் போய் டீ வாங்கிட்டு வந்துடுறேன். உங்களுக்கு டீயா காஃபியா? இங்க நான் உனக்காக தான் ஏன் பேசிக்கிட்டு இருக்கேன். நீ பாட்டுக்கு டீ பாய் மாதிரி டீ வாங்க போற. நீ ஒரு போலீஸ் ஆபீசர். போலீஸோட பவர் என்னங்கிறத கேப்டன் விஜயகாந்த பார்த்து தெரிஞ்சுக்கையா. அந்த ஆளு சுட்ட ஒரு குண்டுக்கு நீ கவர்மெண்ட்ல கணக்கு கொடுக்கணும்ல. இன்னொரு குண்டு இருக்குல்ல, அதை எடுத்து போட வந்தால போட்டுட்டு 2 குண்டுக்கு மொத்தமாக கணக்கு கொடுத்துக்கலாம். என்ன மிரட்டறியா? நான் யார் தெரியும்ல? பவர் மினிஸ்டர். துப்பாக்கிய தூக்குனதுக்கே பவர் மந்திரி பம்மிக்கிட்டு போறியா? பேசிக்கிட்டு நீட்டிக்கிட்டே இருக்க.